தமிழ்நாட்டில் இருக்கவங்கலாம் அவரை வேலையே கிடையாது. அண்ணன் வைகோ அடுத்து எப்போ நடைப்பயணம் ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு காத்துட்டு இருக்கிறது தான் வேலை. எங்களெல்லாம் என்ன பார்த்தா எப்படி தெரியுது? தாவேகா என்டிஏ கூட்டணி வாய்ப்பு பிரகாசமா இருக்கா? இன்னுமா இந்த மாதிரி டுபாகர் நியூஸ் எல்லாம் நீங்க நம்பி எனக்கு இல்ல. தாவேகாக எதுக்கு கூட்டணி முதல்ல எனக்கு சொல்லுங்க. ஒரே ஒரு விஷயம், இன்னைக்கு இந்த புள்ளி கூட்டணியில காங்கிரஸை புள்ளி கூட்டணி என்ன புள்ளி கூட்டணி சொல்றீங்க? அதான் காங்கிரஸ் திமுக அந்த உள்ள வெளி கூட்டணி சார். இவரோட வந்தா நமக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்குமோ, எவனாவது வந்துட போறானே அப்படின்ட்டு. ஏன்னா அவர் சொன்னார் கதவு திறந்திருக்கின்றது அப்படின்னாருல, எல்லாம் போட்டாங்க. ராம்சே தாவேகா எலெக்ஷன் வரத்துக்குள்ள எப்படியும் ஒரு 250 சீட்டு ரீச் பண்ணிடுவாங்க. 250 முடியாதா? தொகுதியே 234 தான் சார். ஏங்க நீங்க கர்நாடகா சேர்த்து சொல்லுங்க. அதைத்தான் நான் சொல்ல வரேன். கேரளா கூட்டணி என்பது தேர்தலுக்காகத்தான். தேர்தலையே ஒண்ணா இல்ல, அப்புறம் என்ன போடலங்க கூட்டணி? தேர்தலுக்காக தான் கூட்டணி, நான் ஒத்துக்கிறேன். அப்ப அந்த வெஸ்ட் பெங்கால் தேர்தலையும் கேரளா தேர்தலையும் அப்ப அதுக்கு என்ன பேர்? அது நான் யோகின்னு பேசாத. நானும் எல்லார மாதிரி ஒரு திட்டு பையன் மல்ல மாதிரி முடிச்ச வைக்க அப்படின்னு இந்த ரவுடி சொல்ற மாதிரி சொல்லிட்டு போங்க. எனக்கு தேவை பணம் பதவி, அவ்வளவுதான். நீங்க கொள்கையை பத்தி எல்லாம் பேசாதீங்க. என்ன யோகியதை இருக்குது உங்களுக்கு கொள்கையை பத்தி பேசுறதுக்கு? ஒரு ஒன்றிய செயலாளருக்கு இருக்க அறிவு கூட கிடையாது. இவர் தான் சொன்னார், வைகோ தான் இன துரோகி சொன்னாரா இல்லையா? ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் டெய்லி பஞ்ச் அருண் இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் ராம்ஸ். வைகோ நடைபயணம் ஆரம்பிச்சிருக்காரு. முதலமைச்சரே நேர்ல போய் தொடங்கி வச்சிருக்காரு. அவர் கால்படாத இடமே கிடையாது அப்படின்னு சொல்ற அளவுக்கான தமிழ்நாடு முழுக்க நடைபயணம் செய்தவர் வைகோபால்சாமி அவர்கள். மீண்டும் இந்த எலெக்ஷன் நெருங்குற நேரத்துல அவர் ஆரம்பிச்சிருக்காரு. தமிழ்நாடே உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? யார் சொன்னா தமிழ்நாடே உற்று நோக்குகிறது இல்லன்றீங்களா? நீங்களா நினைச்சீங்கன்னா அது என்னோட டிராமால ஒரு டைலாக் வரும். ஒரு ஹீரோ சொல்லுவாரு, இது பாருங்க என் பின்னாடி தமிழகமே இருக்கு அப்படின்வாரு. அப்ப அந்த சிஎம் சொல்லுவாரு, கன்னியாகுமரியில அந்த முனையில போய் நின்றுங்கன்னு கத்து, உலகமே உன் பின்னாடி இருக்கும், இந்த டுபாகூர்லாம் என்கிட்ட வச்சுக்காத அப்படின்வாரு. தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாம் அவரை வேலையே கிடையாது. அண்ணன் வைகோ அடுத்து எப்போ நடைப்பயணம் ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு காத்துட்டு இருக்கிறது தான் வேலை. எங்களெல்லாம் என்ன பார்த்தா எப்படி தெரியுது? இது வேற நடைப்பயணத்துக்கு வரவங்களுக்கு இன்டர்வியூ எல்லாம் வச்சாரு, அது பாத்தீங்களா? அதுல யாரோ ஒரு பையன் வர்றாரு, டிசிப்ளின் தான் முக்கியம். ஆமா, அது தம் அடிப்பியா தண்ணி அடிப்பியா அதெல்லாம் கூடாது அப்படின்னாரு. வெரி குட். கூடவே ஒரு பையன் கிட்ட கேட்டாரு, பிஏ என்ன படிச்சிருக்காரு? பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்னாரு. அப்போ ஏதோ அந்த கவிஞர்கள் ஷேக்ஸ்பியரோட ஏதாவது தெரியுமானு தெரியல. தெரியாம நீ எப்படி பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பாஸ் பண்ண அப்படின்னு கேட்டாரு. இந்தியாவிலேயே கிராஜுவேட் என்ரோல்மெண்ட் ரேஷியோ GER உச்சத்தில் இருக்கின்றது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்றோம். அப்படிப்பட்ட ஒரு கிராஜுவேட் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சுட்டு ஷேக்ஸ்பியர் எழுதின ஒண்ணு கூட தெரியலன்னு சொன்னா எங்க கொண்டு போய் முட்டிக்கிறது? இதுக்கு பெயர் என்ன? கோபால். ஐயோ, நான் அவரை சொல்லல, அவர் பேர் இப்ப வைகோ. நான் விவேக் மாதிரி கேட்கறேன். இதுதான் கல்வியின் தரமா? அதனால தான் நீங்க ஒன்றிய அரசோட இது கேக்குறீங்க. இவ்வளவு நாளா சும்மா இருந்துட்டு இப்ப திடீர்னு சமத்துவத்து மேல அவருக்கு இது வந்துருச்சு, அதனால நடைப்பயணம் போறாரு. ஏன் அவர் புள்ள இருக்காருல, அவர் தானே MP திருச்சியில. என்னதான் ஒண்ணு சொல்லுவாங்க அந்த பழமொழி, அதை நான் சொல்ல விரும்பல. இருந்தாலும் அவர் MP இருந்தாலும் கட்சியா எனக்கு பிறகு அவர் தான் அப்படின்னு அவரா முடிவு பண்ணல. ஏன்னா அவர் வாரிசு அரசியலுக்கு எதிரானவர், அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதனாலதான் என்ன கட்டம் கட்டி வெளில அமிச்சாங்க அப்படின்னு வெளில வந்தாரு, கொலைப்பழி போட்டாங்க அப்படின்லாம் வேற சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவருக்காக பல பேர் அதெல்லாம நடந்தது. இப்போ எவ்வளவுதான் புஷ் பண்ணாலும் என்னங்க, அது சிவாஜி அளவுக்கு பிரபு நடிக்கலைங்க, அப்படிதானே நம்ம சொல்றோம். அதனாலதான் அதுக்காக வைகோ நடிக்கிறாரெல்லாம் கேட்காதீங்க. அது எந்த ரோல் கொடுத்தாலும் நல்லா பண்ணுவாரு. கூட்டணியிலேயே ஆட்சியில அதிகாரத்துல பங்கு கேட்காத, நீங்க என்ன கொடுத்தாலும் ஓகேன்னு சொல்லக்கூடிய ஒரே விசுவாசிய வைகோ அவர்கள் தான் சொல்ல பேசப்படுகிறது. அந்த அளவுக்கு திமுகவுக்கு மிகவும் நெருக்கமாகவும் விசுவாசமாகவும் இருக்கிறார். இல்ல, சொந்த சின்னத்திலேயே நிக்கிறதுக்கு கேட்காத உத்தரவு. துரை வைகோ விடுங்க, நான் எம்எல்ஏ சொல்றேன், சட்டமன்றத்துல சொல்றேன். எத்தனை தொகுதியில அவங்க சொந்த சின்னத்துல நின்றாங்க எனக்கு சொல்லுங்க. இப்ப அவங்க எல்லாம் சார் துரை வைகோ மாத்துறாருல்ல, அடுத்து இன்னொரு டீமா அவர் உருவாகிறாரு. அவரு நமக்கு அப்பா அவர் உருவாகிறாருன்னா அவரை நடைப்பயணம் போக சொல்ல வேண்டியதானே? நீங்க சொன்னீங்கல்ல தமிழ்நாடே உற்று நோக்குகிறது அப்படின்னு. அப்ப அதே மாதிரி துரை வைகோ அவர்கள் ஒரு சுற்றுப்பயணம் போனா இந்த இந்தியாவே உற்று நோக்கும் உங்களால சொல்ல முடியுமா? திருச்சி கூட நோக்காது.
அதனால தானே இப்பவும் வந்து வைகோ அவர்களை வந்து நீங்க நடைப்பயணம் போக வைக்கிறீங்க. முதலமைச்சர் போய் திறந்து வைக்கிறாரு, அதுவே கவனம் பெறாதா? அப்ப துரை வைகோ போனாருன்னா, கவனம் பெறாதா? துரை வைகோ அவர்கள் போனாருன்னா அண்ணன் நேரு கூட போக மாட்டாரு. புரியுது இல்ல? அப்ப இந்த மாதிரி செல்வாக்கு இல்லாத உத்தர புள்ளன்ற ஒரே காரணத்துக்காக எம்பி ஆக்குவீங்க. ஆனா இதே காரணத்தை சொல்லி கட்சியை விட்டு வெளில வந்து தனி கட்சி ஆரம்பிப்பீங்க. ஒரு ஒன்றிய செயலாளருக்கு இருக்க அறிவு கூட கிடையாது. இவர் தான் சொன்னாரு, வைகோ தான் இன துரோகி சொன்னாரா இல்லையா? பழசெல்லாம் எதுக்கு சார்? எது பழசு? எது பழசு? எல்லாரும் தான் எல்லாத்த பத்தி தான் பேசியிருக்காங்க. அப்படி பார்த்தா என்ன முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பேசுனது கூட தான் வரும். பெரியார பத்தி பேசிக்கிறாங்க. நமக்கு தேவையான கருத்தை மட்டும் எடுத்துக்கூடாது. இது பாருங்க, நான் வந்து அரசியல்னா இப்படிதான் பேசுவாங்க. இங்க இருக்கிற வரைக்கும் ஊழல்னுவாங்க, அங்க போன உடனே ஊழலே கிடையாது அப்படின்வாங்க. எல்லா கட்சியிலும் நம்ம பாக்குறோம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த மாதிரியான பர்சனலான தாக்குதல், இன துரோகி, தமிழினத்துக்காக குரல் கொடுப்பவர், இதுல வேற வந்து இலங்கைக்கு போயிட்டு வந்தது, ஆமக்கறி சாப்பிட்டது, இதுல வந்து இவருக்கும் சீமானுக்கும் பயங்கர போட்டி. இவர் தான் வந்து அந்த ரோலை பண்ணிட்டு இருந்தாருங்க. அப்ப சீமான் அந்த ரோலை எடுத்துக்கினாருன உடனே அவர்லாம் போய் பார்க்கவே இல்லை அப்படின்னு. அவர் போய் பார்த்தாரு இல்ல, நீங்க யாரு சர்டிபிகேட் கொடுக்கறது? நீங்க தமிழரா இல்லையான்னு சீமான் தான் சர்டிபிகேட் கொடுப்பாரு. முதல்ல அந்த சர்டிபிகேட்டை வாங்கி வச்சுக்கிறது. நீங்க இவ்வளவுலாம் பேசிட்டு ஊழல்னு சொல்றதை கூட நீங்க விட்டு தள்ளுங்க. இன துரோகின்னு சொல்லிட்டு அப்ப இனத்தை விட உங்களுக்கு வேற ஏதாவது பெருசா இருக்குதா? அதனாலதான் அங்க போய் சேர்ந்தீங்களா? நமக்கு வந்து பொழப்பு நடக்கணும், புரியுதுங்களா? சொத்து சேர்க்கணும், அதை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணணும், அதை வந்து நம்ம பிள்ளைங்க கிட்ட கொடுத்துட்டு போனோம். புள்ளிங்கோ இல்ல பிள்ளைங்கன்னு சொன்னா நீங்க அதுக்கப்புறம் ஏதாவது வந்துட போறீங்க. அது வந்து நாளைக்கு நம்ம கட்சின்றது குடும்பம் ரெண்டும் ஒண்ணுதான், அது நம்ம கையை விட்டு போகக்கூடாது. கேட்டா இல்லைங்க, அது நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் அவங்கெல்லாம் சொன்னாங்க, இதைத்தானே திமுக சொன்னாங்க. ஸ்டாலின் அவர்களை நீங்க வாரிசு அரசியல்னு சொல்றீங்கன்னா அவரு எந்த வயசுல இருந்து அவர் கட்சியில இருக்காரு? இவர் என்ன பண்ணாரு? இவரே சொல்றாரு, கனடால இருந்து நான் பசங்க படிச்சிருந்தாங்க, அப்புறம் வந்து அப்பாவுக்கு வயசாயிடுச்சு, கல்யாணம் காட்சி அப்படின்னா போக முடியல, அதுக்காக என்னை கூப்பிட்டாங்க. கல்யாணம் காட்சிக்கு போக முடியாத வயசான ஒரு தலைவர், அவரை இந்த காலத்துல நடைப்பயணம் அனுப்பிட்டு மகன் வந்து போகாம இருக்காரு. சரி ரைட்டு, அது அவங்க சௌகரியம். கட்சி பலமாகும்ல, ஒரு வாக்கு சதவிகிதம் உயரும், கூடுதலா ஒரு என்ன கேக்குறேன்னா வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கும். இப்போ இதுவுமே வானாண்டு கனடால போய் உட்கார்ந்து இருந்தவரை கூப்பிட்டு எப்படி நிர்வாகிகள்லாம் அவர் தான் வரணும்னு சொன்னாங்களா, அவரை கொண்டு வந்து ஒரு போஸ்ட்ல உட்கார வச்சு அவருக்கு எம்பி பதவியும் வாங்கி கொடுத்துட்டு இத்தனை வருஷமா அவங்க பின்னாடியே கட்சிக்காக கை காசு போட்டு செலவு பண்ணவனுக்கெல்லாம் அல்வா குத்துக்கிட்டு என்ன கட்சியில சார் நடக்கலாம்? நீங்க இதையே பேசுறீங்க, பாட்டாளி மக்கள் கட்சியில நடக்கலாம். பேசக்கூடாது. நான் யோகியன்னு பேசாத. நானும் எல்லார மாதிரி ஒரு திருட்டு பையன் மல்ல மாதிரி முடிச்ச வைக்க அப்படின்னு இந்த ரவுடி சொல்ற மாதிரி சொல்லிட்டு போங்க. எனக்கு தேவை பணம் பதவி, அவ்வளவுதான். நீங்க வந்து கொள்கையை பத்தி எல்லாம் பேசாதீங்க. என்ன யோகியதை இருக்குது உங்களுக்கு கொள்கையை பத்தி பேசுறதுக்கு? ஆமாங்க, அரசியல்லாம் இப்படிதாங்க, இதுக்கு தாங்க நான் வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. அதான் ஜனங்களுக்கு தெரியுதுல நீங்க சொல்றது என்ன, சொல்லாது என்ன. பனையூர்ல வீடு பார்த்திருக்காராமா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள். அதுவும் விஜய் வீட்டின் அருகில் அப்படின்ற தகவல் சொல்லப்படுது. பட் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்ட்டுலாம் தெரியல. என்ன அப்படின்னா கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காகத்தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வம் சொல்றாங்க. அமித்ஷா வர போறார். என்ன நடக்குது? தாவேகா என்டிஏ கூட்டணி வாய்ப்பு பிரகாசமா இருக்கா? இன்னுமா இந்த மாதிரி டுபாகர் நியூஸ் எல்லாம் நீங்க நம்பி நினைக்கிறீங்க? இல்ல தாவேகாக்கு எதுக்கு கூட்டணி முதல்ல எனக்கு சொல்லுங்க. அதாவது நீங்க வந்து ஒரு தாவேகா கூட்டணி இல்ல, பாஜக தாவேகாவை மிரட்டி கூட்டணிக்குள்ள கொண்டு வராங்க. சரி, ஒரு நிமிஷம், முதல்ல நான் ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிடுறேன். இல்ல நீங்க வந்து ஒரு சில மாவட்டங்கள்ல செல்வாக்கா இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னா ஒரு 10 சீட்டு 20 சீட்ல இருக்கீங்கன்னா அப்போ ஒரு கூட்டணி வைக்கலாம். இல்ல நீங்க வந்து ஒரு 80 சீட்டு ஜெயிக்கக்கூடிய அளவு இருக்கு அப்படின்னா அப்போ வந்து சின்ன கட்சிகளை சேர்த்துக்கலாம். இல்ல ரொம்ப குரூஷியலா இருக்குது, ஒரு 105 110 தான் ஜெயிப்பம் போல இருக்குது அப்படின்னாலும் நீங்க வந்து மற்ற கட்சிகளை சேர்த்துக்கலாம். 150 இடங்கள்ல ஜெயிக்க போற ஒரு கட்சிக்கு எதுக்காவது கூட்டணி தேவையா? அவங்க ஆல்ரெடி 150 ரீச் பண்ணிட்டாங்க ராம்ஸ். தாவேகா எலெக்ஷன் வரத்துக்குள்ள எப்படியும் ஒரு 250 சீட்டு ரீச் பண்ணிடுவாங்க. 250 முடியாதா? தொகுதியே 234 தான் சார். ஏங்க நீங்க கர்நாடகா எல்லாம் சேர்த்து சொல்லுங்க. அதைத்தான் நான் சொல்ல வரேன். கேரளா 26 எலெக்ஷன் வருது இல்ல, ஏங்க அவர் ஆல் இண்டியா ஸ்டாருங்க, பேன் இண்டியா கேரக்டர் அவரு. கேரளால நிக்க போறாங்க, அங்க ஒரு 30 ஜெயிப்பாங்க. அதுக்கப்புறம் ஆந்திரா இந்திய தமிழக வெற்றி கழகமா உனக்கு தெரியாதா? அது ஆல் இண்டியா லெவல்ல ஒரு சர்வே எடுத்தாங்களா, இந்தியாலேயே வந்து பிரபலமான கட்சி எது அப்படின்னு, அதுல தாவேகா தான் அப்படின்னு முதல் இடத்துல வந்து யார் சொன்னாங்க? யாரோ சொன்னாங்க சர்வேல. இப்போ ஆல் இண்டியா லெவல்லயே இந்த கட்சி முன்னணியில் இருக்கும்போது இப்ப என்டிஏவே ஆடி போய்க்கிறாங்க. எதுக்கு நீங்க வந்து தாவேகாவை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க? தாவேகா வந்துச்சுன்னா எப்படியும்
2029 எலெக்ஷன்ல என்டிஏ வந்து ஒரு 750 சீட்டு ஜெயிச்சிருவாங்க. 750 சீட்டா? சரி. ராஜ்யசபாவும் சேர்த்து. ராஜ்யசபாவுக்கு எலெக்ஷனே கிடையாது சார். அது அந்த எம்எல்ஏ மூலமா வருவாங்க. அதுக்கு 2026 தானே. என்ன சார் எதுவுமே. சரிங்க, பங்களாதேஷ்ல இருந்து அமெரிக்கால இருந்து வருவாங்க. சரி, ஏன்னா நம்மளெல்லாம் நீங்க மேற்கொண்டு இன்னும் சொல்லிட்டே போவீங்க. நான் ஒரு வீடியோ பார்த்தேங்க, அதுல சொல்றாரு 26ல சிஎம், 29ல பிஎம், அதுக்கப்புறம் அமெரிக்க ஜனாதிபதி அப்படின்னாங்க. அதான் என் டவுட், ரொம்ப தப்பு. ஏன்னா 26ல சிஎம் ஆயிட்ட பிறகு 28ல அமெரிக்க ஜனாதிபதி எலெக்ஷன் வருது. ட்ரம்ப் மறுபடியும் நிக்க முடியாது, அங்க போய் நிக்கலாம்ல. ஏன்னா அமெரிக்கால என்ன மாசு இருக்குது தெரியுமா? ஏன்னா அவரை மாதிரி டான்ஸ் ஆடுறதுக்கு இன்னைக்கு ஒரு ஆள் கிடையாது. கேண்டிடேட்டுக்கான குவாலிட்டின்னு இருக்கு, அதுல இவர் முதல்ல பாஸ் பண்ணுவாரா? அதெல்லாம் தேவையில்லைங்க, சட்டத்தை மாத்துறோங்க. எப்படி நீங்க சார் என்னங்க காமெடி பண்ணாதீங்க சார். நீங்க நான் சீரியஸா பேசுறேங்க. இப்படித்தான் சில பேர் சீரியஸா பேசினுக்கிறாங்க. நான் பேசினா மட்டும் காமெடின்றீங்க நீங்க, அவங்க பேசினா சீரியஸ்ன்றீங்க. அதாவது ஒரு பூம் தெரியுது இல்ல சார். இப்ப என்னன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு விஜய் எங்க போனாலும் கூட்டம் கூடுது, எங்க டிபேட்ல பேசு பொருளானாலும் அவங்க தான் தெரியுது. சமீபத்துல டைம்ஸ் ஆஃப் இந்தியால கொடுத்தக்கூடிய பேட்டியில ஒரு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அதிமுக வீக்காவே இருந்தாலும் அதுதான் எங்களுடைய எதிர்கட்சின்றாரு. இப்ப தாவேகாவை பத்தி அவரு அப்படியே போறாரு, லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போறாரு. அந்த அளவுக்கு அவர் துணை முதலமைச்சர் வார்த்தைகள் வருது அப்படின்னா தாவேகாவுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றது நீங்களே பாத்துங்க. நீங்க பயப்படுறாரு அப்படின்ற பார்வை. அமெரிக்காவை ஏன் பண்ணிட்டு இருக்கோம், நீங்க என்னன்னா வந்து ஒரு லோக்கல் எலெக்ஷனை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் கூட கனெக்டே இல்லை. சரி, இருந்துட்டு போட்டோம். அவரு டீல் பண்றாரு அப்படின்னா அது ஒரு பக்கம். இந்த பக்கம் அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, அது பாருங்க, நாங்க தான் ஆல்ரெடி 150 அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இது ரெண்டுமே வந்து எப்படின்றத மக்கள் தான் வந்து 26ல சொல்ல போறாங்க. ஸ்ட்ரைட்டா வர சார். இப்ப அமித்ஷா வந்து தங்குறாரு அப்படின்னா பனையூர்ல விஜய் வீட்டு பக்கத்துல ஏன் தங்கணும்? இல்ல, முதல்ல அவர் பனையில இடமே இல்லையா? 5 ஸ்டார் ஹோட்டலே இல்லையா? ஏங்க அவர் பனையூர்ல தங்க போறாங்க யார் சொன்னாங்க உங்களுக்கு? சார் பத்திரிகை செய்திலாம் வந்து பாத்துட்டாங்க சார். அப்படியா? அது பீச் பக்கமா நீங்க நடந்து போனீங்கன்னா அப்படியே விஜய் வீட்டுக்கு பின்னாடி வந்துடும், அந்த அளவுக்கு எல்லாம் சொல்றாங்க. நம்ம தெரியல. சரி, நான் உங்களுக்கு ஒரு இன்னொரு மேலதிக தகவல் சொல்லவா? ரகசிய தகவல். இதை வந்து வெளில லீக் பண்ணிடாதீங்கப்பா, கட் பண்ணிட்டு போடுங்க. அந்த வீட்டுக்கும் விஜய் வீட்டுக்கும் அடியில சுரங்கப்பாதை தோண்டிட்டு இருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? அது மெட்ரோ ரயில் பணியா இருக்கும் சார். ஏங்க மெட்ரோ ரயில் இந்த பக்கம் மேல போதுங்க, அண்டர் கிரவுண்ட் ரோடு சார். இங்க சுரங்கப்பாதை, அது ஈஸியா இருங்க. ஓஎம்ஆர்ல தாங்க மெட்ரோ போகுது, ஈஸியார்ல மெட்ரோ இல்ல. ஏன்னா இந்த வீட்ல இருந்து அந்த வீட்டுக்கு போனா கரெக்ட் தானே தம்பி? கார்ல தானே போனோம், கார்ல போனா வெளில தெரிஞ்சிரும்ல. இதை நீங்க எல்லாம் கேமரா தின்னு சுத்துவீங்க. அதனால அண்டர் கிரவுண்ட்ல பாதை போட்டுக்கிறாங்க. போதுமா? இப்ப சாட்டிஸ்ஃபைடா நீங்க? அப்படியே அந்த அண்டர் கிரவுண்ட் பாதையில வந்து அமித்ஷா அவர்கள் நீங்க சொல்ற பதில் அமித்ஷாவும் விஜயும் சந்திக்க மாட்டார்கள் அப்படின்ற முடிவுக்கு வர மாதிரி ஏத்துக்கிற மாதிரி இருக்கா நீங்க சொல்றது? நீங்க ஒரு டுபாகர் நியூஸ் சொல்லும் போது பதிலுக்கு நான் டுபாகர் நியூஸ் தான் சொல்லுவேன். பனையூர்ல ஊடு பாக்குறாருன்னா இது என்னது, இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு சார். ஒரு உள்துறை அமைச்சர் இவ்வளவு நாள் வந்தப்ப எங்க தங்குனாரு, இப்ப வர்றாரு, அவர் எங்க தங்குறாரு, அதுவும் வீடு தனியா எடுத்து தங்குறாரு அப்படின்னா இதெல்லாம் முதல்ல அவர் வீடு எடுத்து பால் காய்ச்சட்டங்க, அப்புறம் தங்குறாரா இல்லையான்னு யோசிப்பாங்க. பனையூர்ல தங்குறாரு, தையூர்ல சொங்குறாரு, ஒத்துக்கிறீங்களா? அதெல்லாம் நடக்காதுங்க. என்னங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? அவரு இந்தியாவுடைய ஹோம் மினிஸ்டருங்க, புரியுதுங்களா? இங்க வந்து ஹாயா தங்கிட்டு போறதுக்கு அவர் என்ன எதிர்கட்சி தலைவர் அண்ணன் அரசியல் ஞானி ராகுல் காந்தியா? பெரிய பொறுப்பை சுமந்துட்டு இருக்காரு. அவருக்கு என்ன வேற வேலையா கிடையாது. இங்க வந்து பனையூர்ல தங்கிட்டு விஜய் பார்த்துட்டு போறதா வேலையா? பிஜேபி இல்ல தாவேகா காங்கிரஸ் கூட்டணி விரைவில் அமையும், ஒத்துக்கிறீங்களா? அமையாது. பிரவீன் சக்கரவர்த்தி போட்டு கொளுத்தி போட்ட நெருப்பு இன்னும் புகஞ்சு அப்படியே காட்டு தீயா பரவிட்டு இருக்குது. அங்க பிரவீன் சக்கரவர்த்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு இருக்கு. பண்ணட்டும். இல்ல, காங்கிரஸ்ல யார் மேல யார் கம்ப்ளைண்ட் பண்ணாம இருக்காங்க? தமிழக காங்கிரஸ்ல தலைவர்னு ஒருத்தர் நியமனம் பண்ண உடனே 3 மாசம் சும்மா இருப்பாங்க, அதுக்கப்புறம் மத்தவங்க எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் புதுசு மாதிரி கேக்குறீங்க நீங்க. கடைசியில டிசைட் பண்ண போறது யாரு? 2 டீம். சோனியா காந்தி ஒரு டீம், ராகுல் காந்தி ஒரு டீம். சோனியா காந்தி டீம் வேற மாதிரி. இருங்க, பிரியங்கா டீம் விட்டு போட்டீங்க சார். ராகுல் காந்தியுடைய டீம் தான் பிரவீன் சக்கரவர்த்தி அவரு பேசிட்டு இருக்காரு, தாவேகாவோட அவர் பேசிட்டு இருக்காருன்ற தகவல் வந்துருச்சு. அங்க திமுகவிலே அவங்களுக்கு உரசல் போயிட்டு இருக்கு. சோ 100ல இருந்து 110 இடங்கள் காங்கிரஸ்க்குன்ற மாதிரியான பேச்சுக்கெல்லாம் வந்துருச்சுன்ற தகவல்கள்லாம் அரசியல் விமர்சகர்கள் தங்களுடைய பார்வையை முன்வைக்கிறாங்க. சில தகவல்களும் வருது. மத்தவங்க என்ன சொல்றாங்கன்றதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. ஒரு மேட்ச் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா நான் என்ன பாக்குறேன், இது எப்படி போகும்னு நான் எப்படி தீர்மானிக்கிறேன், இதைத்தான் நான் சொல்ல முடியுமே தவிர அங்கேருந்து சொல்றவங்க இங்கேருந்து சொல்றவங்களுக்குலாம் நான் பதில் சொல்ல முடியாது. ஒரே ஒரு விஷயம், இன்னைக்கு இந்த புள்ளி கூட்டணியில காங்கிரஸை புள்ளி கூட்டணி என்ன புள்ளி கூட்டணி சொல்றீங்க? அதான் காங்கிரஸ் திமுக அந்த உள்ள வெளி கூட்டணி சார். எல்லாரும் இந்தியா கூட்டணின்றாங்க. ஏவே அலையன்ஸ் தான். இண்டி கூட்டணி, இண்டி அலையன்ஸ். இண்டி கூட்டணி எப்படி எழுதுறாங்க நீங்க சொல்லுங்க.
அதை எப்படி எழுதுவாங்க அது நீங்க சொல்லுங்க. இஎன்டி இங்கிலீஷ்ல சொல்லுங்க. INDI வெறும் 4 எழுத்து மட்டும் தான் இருக்கு. ஆமா சார். நடுவுல புள்ளி வைக்கல. அதான் சார் INDI. நடுவுல புள்ளி இருக்கா இல்லையா? இருக்கு. அதத்தான் நான் சொன்ன புள்ளி கூட்டணி. சார் இப்படி எல்லாம் நீங்க சர்காஸ்டிக்கா யூபி சர்காஸ்டிக் இல்லங்க, நான் ரியலிஸ்டிக்கா பேசுறேங்க. என்ன சார் யூபிஎன் இருந்ததா? அதுல புள்ளி வச்சாங்களா? இல்ல. என்டிஎன் இருக்கா? ஆமா. அதுல புள்ளி வச்சாங்களா? இல்ல. இதுக்கு மட்டும் ஏன் புள்ளி வச்சாங்க? ஏன்னா அது வேர்டு வேற வேற. என்ன வேர்டு வேற வேற? கட்சி ஒரு கட்சி வேற வேற. இன்னும் ஒரு அப்ப யூபிஎல்ல மட்டும் என்ன எல்லாம் ஒரே கட்சியா? எல்லாமே வேற வேற கட்சி தானே. யுனைடெட் ப்ரோகிரசிவ் அலையன்ஸ், அதுவும் 3 வேற வேற வேர்டு தானே. அதுல ஏன் புள்ளி வைக்க? சார் அது வாசகம் சார், இது கட்சி சார். ஐயோ, இது கட்சி இல்லைங்க, கூட்டணிங்க. IND I புள்ளி N புள்ளி D புள்ளி I புள்ளின்றது கூட்டணி. நீங்க அப்படிதான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவீங்களா சார் சொல்லும் போது? நான் கேட்கறத சொல்லுங்க. அது கூட்டணி தானே. ஆமா. இது INDIன்றது கூட்டணி தானே, அது கட்சி கிடையாது இல்ல. சரியா? அதே மாதிரிதான் இது கத்தி கப்பல் சாதா கப்பல். சின்ன வயசுல செஞ்சு விட்டுக்கிறீங்களா? அது ஏன் கத்தி கப்பல்னு சொல்றீங்க? ஏன்னா அதுல கத்தி இருக்குது. அந்த மாதிரிதான் இந்த கூட்டணியில புள்ளி இருக்குது, நான் புள்ளி கூட்டணின்னு சொல்றேன். இதுக்கு முன்னாடி புள்ளி இல்ல. சத்தியமா உங்களுக்கு ஒரு காங்கிரஸ் மேல எந்த அளவுக்கு ஒரு வன்மம் உங்களுக்கு இருக்குன்றது எவ்வளவு வெறுப்பு பேச்சு நீங்க பேசுறீங்கன்றது தெரியுது. இல்ல இது வரைக்கும் இவங்களும் என்னென்னவோ பேர்ல கூட்டணி வச்சுக்கிறாங்க. எந்த கூட்டணியிலும் புள்ளி வைக்கல. இந்த கூட்டணி தான் புள்ளி வச்சுக்கிறாங்க. மான், புள்ளி மான். ஏன் அந்த புள்ளி மான்னு சொல்றீங்க? அதுவும் மான் தானே. ஏன்னா அதுல புள்ளி வச்சிருக்கா இல்லையா சொல்லுங்க. அப்புறம் ஏன் அந்த புள்ளி மான்னு சொல்றீங்க? அதையும் மான்னு சொல்லிட்டு வேண்டியது தானே. அதனாலதான் சொல்றேன் இது புள்ளி வச்ச கூட்டணி, அதனால புள்ளி கூட்டணின்னு சொல்றேன். உங்களுக்கு எங்க எரியுது? உண்மையை சொன்னா ஒத்துக்காதா உங்களுக்கு? சரி, அதை விடுங்க. இப்ப இந்த புள்ளி கூட்டணியில காங்கிரசுக்கு அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வைத்திருக்கின்ற ஒரே கட்சி கண்ண முடியும் சொல்லலாம் திமுக தான். காங்கிரசுக்கு திமுக முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்ற என்ன? சரி, தேசிய கட்சி, இது மாநில கட்சி. தமிழ்நாட்டை தானா திமுக இல்ல, ஆல் ஓவர் இந்தியா காங்கிரஸ் இருக்கு. நான் அதனால அப்படியா? வெஸ்ட் பெங்கால்ல திரிணாமுல் காங்கிரஸ் ஒரு கட்சி இருக்குதா? புள்ளி கூட்டணி தானே இவங்க எல்லாரும். இன்னும் 24க்கு முன்னாடியும் 24க்கு பின்னாடியும் புள்ளி கூட்டணியில தான் திரிணாமுல் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லாம் இருக்காங்க. வெஸ்ட் பெங்கால் எவ்வளவு சீட்டு கொடுத்தாங்க காங்கிரஸுக்கு? அச்சு துரத்தினாங்க. கூட்டணியிலே இருக்கக்கூடாது, வெளில ஓடி போய். ஆமா, கடைசி நேரம் இல்ல, முதல்ல இருந்தே சொல்லிட்டாங்க இங்க சீட்டே கிடையாது உனக்கு அப்படின்ட்டு. ஒரு பக்கம் திரிணாமுல் காங்கிரஸ், ஒரு பக்கம் பாஜக NDA, இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் சேர்ந்து நின்றாங்களா இல்லையா? எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நாங்கெல்லாம் புள்ளி கூட்டணின்னு ஒன்னாயிட்டாங்களா இல்லையா? சரி, அங்க காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஒன்னா இருந்தாங்களா அலையன்ஸ்? கேரளால என்ன பண்ணாங்க? இவங்க வேற அவங்க வேற, வாஷ் அவுட் பண்ணி எடுத்துட்டாங்க கம்யூனிஸ்ட். ஆனா பேசுறது புள்ளி கூட்டணி. உண்டா இல்லையா? கூட்டணி என்பது தேர்தலுக்காகத்தான். தேர்தலையே ஒன்னா இல்ல, அப்புறம் என்ன போடலங்க கூட்டணி? தேர்தலுக்காக தான் கூட்டணி, நான் ஒத்துக்கிறேன். அப்ப அந்த வெஸ்ட் பெங்கால் தேர்தலையும் கேரளா தேர்தலையும் அப்ப அதுக்கு என்ன பேர்? அது அப்ப அங்க நடந்தது தேர்தல் இல்லையா? வாங்குறதுக்காக அது ஒரு ஸ்ட்ராட்டஜி சார். எது ஸ்ட்ராட்டஜி சார்? பிரிஞ்சிருந்து வாக்குகளை வாங்கிட்டு அப்புறம் ஒண்ணு சேர்றதுன்ற அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. எப்படி? ஆனா அவங்களுக்கு போயிடுச்சு காங்கிரஸுக்கு, கம்யூனிஸ்ட் ஒண்ணு இல்லாம பண்ணிட்டாங்க. இப்ப நடந்த பஞ்சாயத்து ஒரு ஸ்டேட் தானே சார். இதைத்தான் நான் சொல்ல வரேன். வேற எந்த ஸ்டேட்ல காங்கிரஸ் அப்படியே கோல வச்சு நிக்குதுன்னு சொல்லுங்க. இப்போ புள்ளி கூட்டணியில திமுக தான் இவங்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து, அவ்வளவு இடம் கொடுத்து, பிரைம் மினிஸ்டரியல் கேண்டிடேட் அக்செப்ட் பண்ணிக்கின்னு உழவெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. திரிணாமுல் காங்கிரஸ் அடிச்சு தள்ளிட்டாங்க, கம்யூனிஸ்ட் அடிச்சு தள்ளிட்டாங்க. இப்ப கர்நாடகத்துல அங்கேருந்து கம்யூனிஸ்டுகள்லாம் அங்க போயிட்டு நீங்க என்ன யூபி யோகி மாதிரி டெமாலிஷன் டிரைவ் பண்ணி நிக்கிறீங்க, மைனாரிட்டிக்கு எதிராக நடக்கிறீர்கள் அப்படின்னு காங்கிரஸை பார்த்து கம்யூனிஸ்ட் சொல்லிட்டு வராங்க. அப்போ மரியாதை கொடுத்து வச்சிருக்க கட்சி திமுக. இதை விட்டு நீங்க வெளில போனீங்கன்னா ஃபார் ஆல் பிராக்டிக்கல் பர்பஸ் புள்ளி கூட்டணியை விட்டு வெளில போன மாதிரி அர்த்தம். உண்டா இல்லையா? இந்திய கூட்டணியில இருந்தே வெளியில போன மாதிரி அர்த்தம். புள்ளி கூட்டணியில இருந்து வெளில போன மாதிரி அர்த்தம். காங்கிரஸ் சேர்ந்துச்சு அப்படின்னா ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது பிரகாசமா இருக்குன்றது கள நிலவரமா இருக்குல்ல. நீங்க ஒரு படம் எடுத்து என்ன ஹீரோவை போடுங்க, அது 500 கோடி வசூல் பண்றதுக்கு வாய்ப்பு பிரகாசமா இருக்கு அப்படின்னா ஒத்துப்பீங்களா? நானும் சினிமாலாம் நடிச்சுக்கிறேன். கேட்கிறவன் கேனையனாக இருந்தால் கேரளாவிலே எருமை மாடு ஏரோப்ளேன் ஓட்டும் என்று சொல்வார்கள். ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரிதான் இருக்குது. பிரகாசமாக இருக்கிறதா? நீங்களே சொல்லிக்கோங்க பிரகாசமாக இருக்கிறது. போங்கலாம், யார் வேணான்னா. சரி, இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல வரணும். இப்ப காங்கிரஸ் திமுக கூட்டணியில இருந்து வெளியில வர்றத திமுக லேஸ்ல விட்டுருமா? வெளியில போறாங்கன்னாலே உங்களுக்கு என்ன ஆப்ளிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்து ரெட்ரிஃபை பண்ணி தன்னோட கூட்டணிக்கு வச்சுக்கிறதுக்கான முயற்சி தானே திமுக. நீங்க சொல்ற மாதிரி திமுக நடந்துக்காதுல்ல.
அந்த கடைசி லைனை விட்டுட்டு முன்னாடி வாங்க, நீங்க எதுக்கு வெளில போறீங்க, என்ன பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், கூட்டணியிலே வச்சுக்கணும், அவ்வளவுதாங்க. இதுக்கு தாங்க இந்த அலப்பறை எல்லாம். போதுமா? இதுக்கு மேல என்ன வேணும்? அந்த காலத்துல வெளியிலயும் போக மாட்டாங்க, கூடுதல் இடங்களையும் வாங்கிப்பாங்க. அந்த காலத்துல சிபிஐ ரெய்டு இந்த பக்கம் விட்டுட்டு அந்த பக்கம் வந்து சீட்டு வாங்கினாங்க. சிபிஐ அவங்க கையில இல்ல, இப்ப அவங்க கையில சிபிஐ இல்ல. அதனால பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரி ஆட்களை விட்டு இந்த மாதிரி இது பண்ண விட்டு சீட்டு கேட்கறாங்க, அவ்வளவுதாங்க. இதுக்கு மேல வேற என்ன வேணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? கொடுக்க முடியாதுல்ல சார். அங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் இடையில இப்ப வந்து மக்கள் நீதி மையம் வேற புதுசா ஜாயின் ஆயிருக்காங்க, அவங்களுக்கு சில சீட்டுகள் அவங்களுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவர் தான் சொல்லிட்டாரு, இது பாருங்க, யாரும் எம்எல்ஏ சீட்டு அந்த சீட்டு எதிர்பார்த்தெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ராஜ்யசபா சீட்டு ஒண்ணு அவர் வாங்கிட்டாரு. அவரே வந்து வெக்கமானம் எல்லாத்தையும் விட்டுது. அந்த படத்துல வந்து பாவாடை நாடா கோத்து பிரேக் இன்ஸ்பெக்டர் வேலை வாங்கினா மாதிரி இப்ப வெக்கமானம் சூடு சொரணம் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் வந்து ரிமோட்டையும் விட்டுட்டு ஒரு எம்பி சீட்டு வாங்கிட்டாரு. இதை பார்த்து இவரோட வந்தா நமக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்குமான்னு எவனாவது வந்துட போறானே அப்படின்ட்டு, ஏன்னா அவர் சொன்னார் கதவு திறந்திருக்கின்றது அப்படின்னாருல, எல்லாம் போட்டாங்க. இப்ப எவனாவது எம்எல்ஏ சீட்டுக்காக பின்னாடி வந்து அண்ணே எனக்கு ஒரு சீட்டு வாங்கி கொடுக்குறா, ஒரு தடவை அசிங்கப்பட்டது போதாதான் எத்தனை தடவை நான் அசிங்கப்படுறது? உனக்காக எல்லாம் அசிங்கப்பட முடியாது, எனக்கு பதவி வேணும்னா அசிங்கப்படலாம், ஆனா அடுத்தவனுக்கு பதவி வாங்கி கொடுத்தா அசிங்கப்பட முடியுமா அப்படின்னு அன்னைக்கே அவர் கிளீனா சொல்லிட்டாரு. அதனால மக்கள் நீதி மையத்துல வந்து யாருமே கிடையாது, அவர் தான் இருக்காரு. அவரே மறுபடியும் எம்எல்ஏன்னா சரி வராது, எம்பி பதவி ராஜினாமா பண்ணோன்ற மாதிரி வரும். அதனால மக்கள் நீதி மையத்துக்கெல்லாம் சீட்டு கொடுக்க வேண்டாம், நீங்க அவங்களெல்லாம் போட்டு இது பண்ணிட்டு இருக்கிறீங்க. இருக்கிற கட்சிக்கே போட்டோம்னா இப்ப பிசிகாவுமே ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பாருங்க, பாஜக வந்துருங்க, அதனால எல்லாரும் வந்து ஒத்துப்பாங்க. நீங்க ஒரே ஒரு வார்த்தை, இப்போ சின்ன குழந்தை எல்லாம் அழும்போது இது பாரு 3 கண்ணை வரான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கூட்டணி கட்சிகள்லாம் சீட்டு வேணும்னு சொன்னா பாஜக வந்துடும் அப்படின்னு சொன்னா போதும், அவங்க எல்லாம் வந்து சமாதானம் ஆயிடுவாங்க. அப்படிதான் வந்து சோறு ஊட்டணும் குழந்தைங்கள. வேற என்ன நினைச்சுன்னு நீங்க? அந்த 3 கண்ணன் தான் இன்னைக்கு பாஜக. போதுமா? பா-ஜ-க கரெக்டா இருக்கா? 3 கண்ணன். சமீபத்தில் அதிமுக தலைமையகத்துல கூட்டம் நடக்குது. அதுல பாத்தீங்கன்னா எடப்பாடி கே பழனிசாமி தன்னுடைய மாவட்ட செயலாளர்கள்ட்ட கடிந்து கொண்டார். என்ன அப்படின்னா, அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது கிராமங்கள்ல சென்று சேரல, அந்த தகவலே அவங்களுக்கு போகல அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆஷா நடந்துட்டாரு அப்படின்ற மாதிரியான தகவல் வருது. அப்போ எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கேட்டதுல என்ன நியாயம் இருக்கு, உண்மை இருக்கு? பாருங்க, நாங்க இவங்களோட கூட்டணியில இருக்கோம் இல்ல அப்படின்றத எடுத்து செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதிமுக மாவட்ட செயலாளர்கள் அதிமுக செய்ய வேண்டிய பணியை செஞ்சாலே போதும். நாங்க இவங்களோட கூட்டணி சேர்ந்துட்டோம் அப்படின்றது இவங்க சொல்லிதான் செய்ய தெரியும். எக்ஸாம்பிள் தான் சொல்றாரு. இல்ல அதாவது இப்போ இந்துத்துவ அந்த அவங்களுடைய ஓட்டுகள் அதிமுக சப்போர்ட்டர்ஸ் ஓட்டுகள் ரெண்டும் கன்சாலிடேட் ஆகணும்ல, அது ஜெல் ஆகாம இருந்ததுன்னா ராம்சே இதை நீங்க சொல்லி தெரிய வேண்டிய நிலைமையில இன்னைக்கு மக்கள் இல்ல. செய்தித்தாள் படிக்கிறாங்க, டிவியில நியூஸ் பாக்குறாங்க, இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்கு. சோசியல் மீடியா இல்லாட்டாலும் செய்தித்தாளும் நியூஸ் கேட்கறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. கிராமப்புறங்களில் பார்க்காத நபர்கள், கிராமப்புறத்தோட கனெக்ட் ஆகாத நபர்கள், இணையதளத்தை விட்டு தள்ளுங்க. இன்னைக்கு கிராமப்புறங்கள்ல வந்து இந்த மாதிரி தாமரையும் ரெட்டாலியும் ஒண்ணு சேர்ந்துச்சு அப்படின்னு ஜனங்களுக்கு தெரியாதா? அந்த அளவுக்கு வந்து ஜனங்க அரசியல் பத்தி அறிவே இல்லாம இருக்காங்க. இபிஎஸ் கடிந்து கொண்டார்ல சார், அப்ப இபிஎஸ் சொன்ன வார்த்தைகளுக்கு அது தேவையில்லைன்னு சொல்றேன் நானு. ரெட்டையில அப்படின்றதுக்கு இன்னைக்கு கிராமப்புறங்கள்ல இண்டு இடுக்கலாம் ரெட்டையில தெரியுமா இல்லையா? அப்ப அங்க நீங்க போயிட்டு உங்க கட்சியோடைய பிரசன்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. நீங்க யாரோட ஒன்னா கூட்டணி சேர்ந்துட்டு போங்க, அதை பத்தி கவலையே இல்லை. ஜனங்க வந்து இன்னும் எம்ஜிஆர் இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்க ஜனங்களும் இருப்பாங்க. ரைட்டா? மவராசன் எம்ஜிஆர் கட்சி தான் ஓட்டு போடுவோம் அப்படின்வாங்க, இன்னும் இருக்காங்க. அவர் மறைந்தார்னு தெரிஞ்சிருந்தா கூட இன்னும் அதை எம்ஜிஆர் கட்சியா தான் நினைச்சிட்டு இருக்காங்க. கரெக்டா? அப்போ அந்த மக்களோட ஒரு கான்டாக்ட்ல இருக்கணும். நீங்க இந்த கூட்டணி அந்த கூட்டணி அப்படி. அதனாலதான் பாத்தீங்கன்னா எலெக்ஷன் வரும்போது எம்ஜிஆர் ஆசி பெற்ற, ஜெயலலிதா ஆசி பெற்ற அப்படின்னு எல்லா கட்சி சின்னங்களையும் ஒன்னா போடுவாங்க. அந்த நேரத்துல யாருக்கு தொகுதி ஒதுக்குறாங்களோ அங்க போயிட்டு ஆமாங்க ரெட்டாலையில தாமரங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த இபிஎஸ் பேசின பேச்சினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, மாவட்ட செயலாளர்களும் சரி நிர்வாகிகளும் சரி சரியா களத்துல வேலை பார்க்கல, இன்னும் வேகம் எடுக்கணும். நீங்க செஞ்சிருக்கீங்க அப்படின்றது இல்ல, பட் இன்னும் கொஞ்சம் தேவை, இன்னும் ரீச் ஆகணும் அப்படின்றத அவரு சொல்றாருன்ற அதை அப்படியாவது எடுத்துக்கலாம். அது கரெக்ட். அதிமுகல வந்து அந்த அளவுக்கு வந்து சுறுசுறுப்பா வேலை நடக்கல. திமுக எதிர்கட்சியா இருந்தா எப்படி நடந்திருக்குமோ அந்த அளவுக்கு இங்க நடக்கல. அது உண்மைதானே. இதுல வந்து எந்த ஒளிவு மறைவும் கிடையாது. இல்ல அதான் அவர் சொல்லி அது ஏன்ற கேள்வி வருது. அதை ஒத்துக்கிட்டோமா, ஏன் மாவட்ட செயலாளர்கள் ஏன் அப்படி இருக்காங்கன்ற ஒரு கேள்வி வருது. அது அவங்களதான் கேட்கணும், ஏன் வேலை செய்யல அப்படின்னு. அங்க லேக் என்ன அப்படின்றது ஒண்ணு வருது இல்லைங்களா? அவங்க வேலை செய்யல அப்படின்னா ஏன் அவங்க வேலை செய்யல அப்படின்ற ஒரு கேள்வியும் கூடவே வருது. அதுக்கான காரணங்கள் என்னன்னு பார்த்தோம்னா ஈஸியா இப்ப பொட்டுன்னு சொல்லிட்டா, தேவையில்லாம வந்து தாவேகா வரும் அப்படின்னு காத்து இருந்தது, தாவேகா வரணும்னு வரவேற்பு கொடுத்தது, இதுதான் ஒரு காரணம்னு நான் சொல்வேன். ஏன்னா அவங்களும் வந்து போட்டாங்கன்னா அவங்க எப்படியும் ஒரு 50 சீட்டாவது கேட்பாங்க. ஏன்னா 5 சீட்டுக்கு ஒத்துப்பாங்களா?
நான் பாட்டுக்கு இங்க கஷ்டப்பட்டு கை காசு செலவு பண்ணிட்டு நான் வந்து இது பண்ணிட்டு இருப்பேன். திடீர்னு அந்த தொகுதியை தூக்கி நீங்க கூட்டணி கட்சி கொடுத்துருவீங்க. அப்ப நான் பண்ணதெல்லாம் அவங்க கிட்ட போயிட்டு ரீஃபண்ட் வாங்க முடியுமா? சார் விக்டரி ரேஷியோ ஏச்சு பாருங்க சார். தாவேகா என்டிஏ வெற்றி ரேஷியோ விடுங்க, கன்ஃபார்ம் சிஎம் இபிஎஸ் அப்படின்றது வருது இல்ல. அதை தானே பாக்கணும் நாங்க. இப்ப 50 கணக்குல இந்த மாதிரிலாம் சொல்லி நிக்கிறீங்க நீங்க. தாவேகானா ஒரு 20% ஓட்டு வச்சுக்கிறாங்களா? 20% ஓட்டு வச்சிருந்தா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க சார். அவங்க உண்மையா என்னன்னு தெரியல. அப்ப 40 இருக்குன்னா அவங்களுக்கு எந்த கூட்டணியுமே தேவையில்லை. அவங்க தான் சாலிடா ஜெயிக்க போறாங்க. ராம்சே, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த எலக்டோரல் அரித்மெட்டிக்ஸ் அப்படின்றது 1+1 = 2ன்றது கிடையாது. சம்டைம்ஸ் ஒன்னு கூட்டினா 4 வரும், ஒன்னு கூட்டினா அரையும் வரும். அதை புரிஞ்சுக்கணும். இப்ப தாவேகா விஜய் வந்து என்டிஏக்கு வந்தாருன்னா தாவேகாவுடைய கோர் ஓட் பேங்க் என்னன்றதை முதல்ல யோசிங்க. இந்த பக்கம் வந்தாருன்னா சுத்தமா ஒரு ஓட்டு வராது. இந்த பக்கம் வந்தாருன்னா சொல்றீங்க. என்டிஏ பக்கம் வந்தாருன்னா எந்த வாக்குகளை நம்பி இருக்கின்றாரோ விஜய், அந்த வாக்குகள்லாம் இந்த பக்கம் வராது. அந்த அதர் ஹேண்ட் திமுக பக்கம் அது அப்படியே கன்சாலிடேட் ஆயிரும். திமுக இன்னைக்கு தாவேகா வளர்ச்சியை பார்த்து பயப்படுறாங்கன்னா என்ன காரணம்? அவங்க தனியா நின்றாங்க அப்படின்னு சொன்னா இவங்களுடைய ஓட் பேங்க் சரிய போகின்றது. திமுகவோட ஓட். ஆமா, ஏன் அண்ணன் திரும்ப சொல்லல இந்த மாதிரி விசிகால இருந்து தாவேகாக போறாங்க. அவரோட தான் இருக்காரு. சிறுபான்மைன்னு எடுத்துக்கிட்டா கிறிஸ்டியானிட்டி அவங்கள்ட்ட தான் இருக்காங்க, முஸ்லிம்ஸும் அவங்கள்ட்ட தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஓட்டு சரியுதுன்னா யாரோட ஓட்டு திமுக இருந்து வெளியில வரும் நீங்க நினைக்கிறீங்க? சரி, அண்ணன் திரும்ப அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசினார் தெரியுமா? விசிகாவில இருந்து தாவேகாக போறதா சொல்றாங்க. அவங்க எல்லாம் கொள்கை பிடிப்பு இல்லாத பதர்கள்னு சொன்னாரு. ஏதோ 10 பேர் போயிட்டாங்கன்னா நீங்க மொத்த தமிழ்நாட்டு 10 பேர் போனாங்கன்னா அது இவ்வளவு பெரிய பொதுக்கூட்டத்துல பேச வேண்டிய அவசியம் என்ன ராம்சே? யோசிச்சு பாத்தீங்களா? இப்ப நீங்க போயிட்டு இருக்கீங்க, பாக்கெட்ல இருந்து ஒரு ரூபா காயின் உருண்டு ஓடிடுது. இதை புலம்பிட்டுருவீங்களா? ஐயோ, ஒரு ரூபா போயிடுச்சுன்னு புலம்புவீங்களா? அதே ஒரு 500 ரூபா நோட்டு காணாம போச்சுன்னா புலம்புவீங்க. நடவடிக்கை தான் சார். சமீபத்தில் 48 மாவட்ட செயலர்கள் மாதிரி சமீபத்தில் தான் நியமிச்சாரு. பட் சில மாதங்கள்லயே மறுபடியும் மாத்திருக்காரு. ஏங்க அந்த ரசிகர் மன்றத்தை பத்தி விடுங்க, அதை பத்தி கேள்வி கேட்காதீங்க என்கிட்ட. திருப்பி அரசியல் பத்தி பேசிட்டு நீங்க அரசியல் பத்தி கேட்கல, நான் விசிகாவை பத்தி கேட்கிறேன். விசிகாவுடைய 48 மாவட்ட செயலர்கள் சமீபத்தில் மாத்திருக்காங்க. அவங்க நியமிச்சதே சமீபத்தில் தான். அப்புறம் நீங்க வந்து யாரோ 10 பேர் போனாங்கன்னு சொல்றீங்க சார். கரெக்ஷன் சார். இப்ப நீங்க சொல்ற அந்த ஓட் ஷேரிங்கும் ஜெல்லிங்கும் அதுக்கான நடவடிக்கையா அது பார்க்கலாம்ல. அப்ப ஸ்ட்ரென்தன் ஆகுது இல்ல விசிகா? எப்படி மாவட்ட செயலாளர் மாத்தினா ஸ்ட்ரென்தன் ஆயிருமா? கள பணி அவங்க செய்வாங்கல்ல சார். அப்ப இது வரைக்கும் இருந்தவங்க செய்யாம இருந்தாங்களா? ஏதோ இருக்கிறனால தானே மாத்துறாரு. களப்பணி இல்ல, நம்ம அப்படி எடுத்துக்கிறோம். இல்ல, நீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. இத்தனை வருஷமா தொடர்ந்து கூட்டணியில இருக்காங்க, 2 MP சீட்டு ஜெயிக்கிறாங்க, MLA சீட்டு ஜெயிக்கிறாங்க. அப்போ இத்தனை வருஷமா செய்யாத பணி அவங்க வேலை செய்ய எலெக்ஷன் டைம்ல வேணும்ல சார். ஃபயரா இருக்கணும்ல. அப்போ 24 பாராளுமன்ற தேர்தலும் போது அவங்க எல்லாம் ஃபயரா இல்ல, அமைதி போயிருந்தாங்க. இப்பதான் கண்டுபிடிச்சிட்டு அவங்கள தூக்கி போட்டு வேற ஆளை கொண்டு வரீங்க. ஏதாவது லாஜிக் சொல்லுங்களேன். இப்போ திமுக இந்த மாதிரி மாவட்ட மாற்றப்பட்டதுக்கான காரணம் என்ன? திமுக மாவட்ட செயலாளர்களை மாத்துவாங்களா? இப்போ அதிமுக மாத்துவாங்களா? ஏன் செய்ய மாட்டாங்க? அவங்க எல்லாம் காலங்காலமா அங்கேயே இருந்து கோல வச்சு வீணா அது ஒரு மனக்கசப்பு ஏற்படும். அவங்க எந்த காலத்திலும் அவங்க வேலை செஞ்சுட்டு வருவாங்க. புரியுதுங்களா? ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா மட்டும்தான் மாத்துவாங்க. மத்தபடி ஒட்டுக்கா மாத்துறதெல்லாம் கிடையாது. அப்போ இங்க இந்த மாதிரி மாத்துறாங்கன்னா ஏன் இப்படி யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை அவங்க தாவேகா பக்கம் போறதா ஏதாவது செய்தி கிடைச்சு அதனால மாத்திருப்பாங்களோ? ஏன்னா மாவட்ட செயலாளர்கள் அந்த பக்கம் போனாங்கன்னு சொன்னா நல்லா இருக்காது. பதவி விட்டு தூக்கிட்டீங்கன்னா அவங்க ஒரு சாதாரண கட்சி உறுப்பினர் அப்படி சொல்லிட்டு போயிடலாம். அதனால இருக்குமோ? நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ 10 பேர் போன விஷயம் கிடையாது இது ராம்ஸ். நிறைய இங்கேருந்து மாறுகின்றார்கள் அப்படின்றதுனால தான் வந்து இந்த பயம். அப்போ திமுகவும் இன்னைக்கு வந்து தாவேகா வளர்ச்சியை பார்த்து பயப்படுறதுக்கு காரணம் இவங்க எதை வந்து வாக்கு வங்கி நம்மளுடைய சப்போர்ட் பேஸ்னு நினைக்கிறாங்களோ அது வந்து குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. தாவேகா தனியா நின்றா. வேற அவங்க இங்க என்டிஏவோட வந்து சேர்ந்துட்டாங்கன்னா நீ மட்டும் சேர்த்து விட்டுருப்பா, லைஃப் டைம் செட்டில்மெண்ட். திமுக பயப்படவே வேண்டாம். அவங்களுடைய அந்த ஓட் பேங்க்ன்றது அப்படியே இன்டாக்ட். மொத்தமா எவ்வளவு வாங்கினாங்களோ அது அப்படியே இருக்கும், போவாது.